என்ன சார் ஆச்சரியமா இருக்கு. இப்போதான் உங்களுக்கு இளைஞருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணுது போல. இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? அதே பழைய மூஞ்சி, அதே பழுத்த முகங்கள், அதே பழசையே போட்டு போட்டு தேய்ச்சி தேய்ச்சி மக்கள் முன்னாடி வச்சீங்க. அதோட ரெஃப்ளெக்ஷன் தாங்க இந்த எலெக்ஷனு. ஓ, இதனால தான் திடீர்னு ஜென்சி மீட்டு, யூத் கனெக்ட், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் புது புது பிளான்லாம் போடுறீங்க போல. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க இப்பதான் இளைஞர்களை தேடி போறீங்க. ஆனா டிவிகேல இருக்கிற பல இளைஞர்கள் ஆரம்பத்துல இருந்தே எந்த கட்சியோட பேக்ரவுண்டும் இல்லாம, யாரும் சொன்னதுக்காகவும் இல்லாம, சுயமா யோசிச்சு மாற்றம் வேணும்னு நம்பி வந்தவங்க. இதுதாங்க கொத்தடிமன் ஜென்சிக்கும் டிவிகே ஜென்சிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ கூட நீங்க எப்படி அவங்கள மாதிரி ஆகலான்னு தான் பிளான் பண்றீங்க. இது மக்களுக்கும் தெரியும். ஆனா ஒண்ணு புரியலங்க. எப்படி திடீர்னு திமுக இளைஞர்களுக்கு இவ்வளோ கோவம், இவ்வளோ வேகம் வந்திருக்கு? புரிஞ்சுக்கோங்க சார். இப்போதான் நீங்க ஜென்சி சைடே வரீங்க. டிவிகேல நண்டு சிண்டுலேருந்து அடுத்த 10 வருஷத்துக்கு, அதாவது 2 எலெக்ஷனுக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, உங்க புது பிளானுக்கு வாழ்த்துக்கள்.